இம்பார்ட்டன்டான மெசேஜ் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு, நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம். அந்த முடிவுல நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு பிசினஸ், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு பிசினஸ் எடுத்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். செய்யும் போது நடுவுல இன்னொரு பிசினஸ் நடுவுல இன்டரப்ட். அப்ப இன்டரப்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்னா, இந்த பிசினஸ் விட்டுட்டு அந்த பிசினஸ் போயிடும். அப்புறம் அது இன்னொரு இன்டரப்ட் போனா அதை விட்டுட்டு அதுக்கு போயிடும். அது பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோமா, ஒரு பிசினஸ்ல கலந்துக்கிட்டோமா, அந்த பிசினஸ் 100% வேற எதுக்கும் ஈடு கொடுக்காம அதுல போகும். 2வது, அதாவது நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும், ஒரு பிசினஸ் நம்ம இறங்கி செஞ்சுட்டு இருக்கும்போது அதுல நிறைய சோதனைகள் வரும். சோதனைகள் வரும்போது அந்த பிசினஸ்ல இறங்கிட்டுமே, நீ பெருசா, நீ செஞ்சு காட்டுறியா, நீ போக்குமா, இதெல்லாம் கேட்காதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க உருப்பட மாட்டீங்க. இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ஆனா இதுதான் சொல்றேன். முக்கியம் அதை நம்பிட்டீங்களா, 100% இறங்கிட்டீங்களா, அதுல டவுட் வைக்காம நீங்க இறங்கி செய்யுங்க. கூட சேர்த்தவன் செய்யறானா இல்ல மத்தவன் செய்யறானா பாக்காதீங்க. பாத்தீங்க, உங்களுக்கு சாதனை இருக்காது. இது லைஃப் ஹிஸ்டரி. அதுதான் உங்ககிட்ட சொல்றேன். சோதனை வந்துகிட்டே இருக்கும். பல பேர் மூலியமா வரும், உங்களை மாத்துவாங்க. இதை செய்ய, அதை செய்ய, அதை அங்கதான் ஃபெயிலியர் ஆகும். நம்மளே கேட்டுக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில இந்த சக்சஸ் வரல, ஏன் எல்லாரும் செய்யறாங்க நான் வரல? இதுதான் கதை. ஏன்னா இந்த 2 விஷயத்த நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, எது சொன்னாலும் போக்கஸிங் இருக்கணும். எவன் சொன்னாலும் கேட்க கூடாது. நான் சாதிக்கிற வரைக்கும் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாதனை உங்களோட. இன்னைக்கு இந்த 2 விஷயத்த ரொம்ப முக்கியமா நம்ம தவறனாலதான் சக்சஸ் வருது. ஓகே, இது நான் என்னோட அனுபவத்துல உங்ககிட்ட சொல்றேன். இது தப்பு நானும் செஞ்சிருக்கேன். இது நீங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்னா, ஏன்னா நீங்க சிறப்பா இருக்க போறீங்க, செம்மையா இருக்க போறீங்க, நல்லா இருக்கு. அதனால உங்ககிட்ட சொல்றேன். இதை கத்துக்குங்க, பயன்படுத்துங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.